ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ வந்து நம்ம மொச்சை போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். நெத்திலி கருவாடு. அதுக்காக கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேங்க. நல்லெண்ணெய் தான் விடணும். அதுக்கப்புறமா கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நல்லா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கும் போதே வந்து பூண்டு ஒரு 10 பல் பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம். தட்டி போட்டால் அதனுடைய மனம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அதோட கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போட்டு அது நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கின உடனே நான் வந்து முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கத்தரிக்காய் எல்லாம் மாடி தோட்டத்தில் பறிச்சதுங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். கருவாட்டு குழம்புல இது எல்லாமே போடும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. நல்ல எண்ணெயிலே வதக்கலாம். இந்த காயெல்லாம் வதக்கும் போது தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு வதக்கலாம். அப்போ தான் நல்லா ஒரு சுவை கிடைக்கும். இந்த கத்திரிக்காயெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம மொச்சையை வந்து முந்தின நாளே ஊற போட்டு காலையில் ஒரு 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சுருக்கோம். அந்த மொச்சை வந்து போட்டு இந்த கருவாட்டு குழம்பு வைக்கும்போது சுவை சும்மா அது வெறும் சுடு சாதத்தில் இதை மட்டுமே போட்டு நம்ம சாப்பிட்றலாம். வச்சு சுண்ட வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவு வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி, அதை விட கொஞ்சம் அதிகமாக மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்ந்து மசாலா வடை போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி நல்ல ஒரு லெமன் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் விட்டு இந்த காயெல்லாம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடைசியாக தான் கருவாடு போடணும். ஓரளவு காய்கறி எல்லாம் பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெத்திலி கருவாடு அது வந்து நல்லா ஒரு 100 கிராம் வாங்கினோன்னா 50 கிராம் தான் வரும் கழிவெல்லாம் போனால். அதை வந்து முந்தின நாளே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த தலை அப்புறம் முள் எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது வந்து ரொம்ப தண்ணியாகவோ ரொம்ப கெட்டியாகவோ இருந்தால் நல்லா இருக்காது இந்த குழம்பு. ஸோ ஓரளவு கெட்டியாகி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேங்காய் பால், தேங்காய் இதெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்படியே வச்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியாக 2 எண்ணெய்க்கு கருவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியதாக. இப்போ இதில் இருக்கிறனால இன்னுமே வந்து கெட்டியாக தான் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இதை அப்படியே சுட சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா ஒரு வாழை சோறு சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.